பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, ஒது இல்லாமல் தொழுகை இல்லை என்ற பல ஹதீஸுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அதே போன்று தவாஃபிற்காக ஒது வேண்டும், குரானை தொழுவதற்காக ஒது வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஃபிக்ஹுடைய மார்க்க சட்டமாக இருக்கின்றன. அதே சமயம் மற்ற எந்த காரியங்களுக்காக உது செய்ய வேண்டும் என்று பார்த்தால், அல்லாஹுடைய திக்ரை செய்வதற்கு, அல்லாஹுடைய பெயரை உச்சரிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து உச்சரிப்பார்கள் என்பதாக பல சம்பவங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. குறிப்பாக முஹாஜிர் பின் குந்தும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒது செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சலாம் சொன்னார். அதற்கு பதில் சொல்லவில்லை. ஒதுவை முடித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். அதற்கு பிறகு நபியே கூறுவார்கள், இன்னஹு லம் யம்னஅனி அன் அருத்த அலைக, நான் சலாமிற்கு பதில் சொல்வதற்கு எது தடுத்தது என்று சொன்னால் எதுவுமே தடுக்கவில்லை. ஆனால் இல்லா அன்னி கரிஹத்து அன் அஸ்குரல்லாஹ, அல்லாஹ்வுடைய பெயரை நான் கூறுவதற்கு விருப்பப்படவில்லை. இல்லா அலா தஹாரத்தின், ஆனால் சுத்தத்தின் மீதுதான். அப்படி என்று சொன்னால் சுத்தம் இல்லாமல், ஒது இல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. எனவே முழுமையாக ஒது செய்து கொண்டு அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பெயரை சொல்லுவேன், சலாமுக்கு பதில் கூறுவேன் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதிலளித்தார்கள். அது மட்டுமல்ல, இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒது இல்லாமல் குர்ஆன் ஓதலாம் என்ற சட்டம் இருக்கிறது, இருந்தாலும் ஒது இல்லாமல் குர்ஆனை ஓதுவது கூட நல்ல விஷயம் இல்லை, நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒது இல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிப்பது கூட எனக்கு பிடிக்கவில்லை என்பதாக அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் நஸை, இப்னு மாஜா, அபு தாவூத், முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்ற விஷயங்களாக இருக்கின்றன. ஹஜ்ரத் அபு ஜுஹைம் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அக்பலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். மின் நஹவி பிஇரி ஜமலின், பீரே ஜமல் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து நபி அவர்கள் வரும் பொழுது ஃபலகியஹு ரஜுலுன், ஒரு நபர் நபியை சந்தித்தார்கள். சந்தித்து ஃபஸல்லம அலைஹி, நபி அவர்களுக்கு அவர் சலாம் சொன்னார்கள். ஃபலம் யருத்த அலைஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அந்த சலாமிற்கு பதில் கூறவில்லை. மாறாக ஹத்தா அக்பலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜிதாரின், ஒரு சுவற்றின் பக்கம் நபி அவர்கள் சென்றார்கள். ஃபமஸஹ பிவஜ்ஹிஹி வ யதைஹி, தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய இரு கரங்களையும் மசா செய்து கொண்டார்கள், தயமும் செய்து கொண்டு சும்ம ரத்த அலைஹி ஸலாம, அவர் சொன்ன சலாமுக்கு பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்னத் அஹ்மத், நஸை, அபு தாவூத், புகாரி, முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ்களாக இருக்கின்றன. எனவே இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒது இல்லாமல் தொழுக முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஃபர்தாக இருக்கிறது தொழுகைக்காக ஒது, அதே போன்று தவாஃபிற்கும் ஃபர்தாக இருக்கிறது. அதே போன்று குர்ஆனை தொழுவதற்கும் ஃபர்தாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஓதுவதற்கு ஒது தேவையில்லை, ஆனால் ஒதுவோடு ஓதுவதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. நபி அவர்களுக்கு சலாம் கூறினால் ஒது இல்லாமல் இருந்தால் ஒது செய்து கொண்டு பதில் சொல்வார்கள். ஒதுவும் இல்லை, தண்ணீரும் இல்லை என்று சொன்னால் தயமும் செய்து கொண்டு பதில் சொல்வார்கள். ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்,
சதா காலமும் நபி அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக பல ஹதீஸ் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு கூறுகிறார்கள், நபி அவர்கள் சிறுநீர் கழிக்க செல்வார்கள், கழித்துவிட்டு வந்து குர்ஆன் ஓதி கொடுப்பார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி உண்ணுவார்கள், உண்ட பிறகும் குர்ஆனை ஓதி கொடுப்பார்கள் என்று சொன்னால், தேவைப்பட்டால் இறைச்சி உண்ட பிறகு ஒசு இல்லாமல் குர்ஆனை ஓதி கொடுக்கலாம், குர்ஆனை ஓதலாம். அதே போன்று சிறுநீர் கழித்த பிறகும் குர்ஆனை ஓதுவது கூடும் ஒசு இல்லாமல். ஆனால் சுன்னத்தான விஷயம், முஸ்தஹபான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒது செய்து கொண்டு குர்ஆனை ஓதுவதும் ஒது செய்து கொண்டு அல்லாஹ்வை நினைப்பதும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பெரும்பாலும் ஒசுவோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.